கார்பெட் ஏரியா, பில்டப் ஏரியா, சூப்பர் பில்டப் ஏரியா. நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்க போகிறீங்கன்னா இந்த 3 வார்த்தையை வந்து அடிக்கடி கேட்டுட்ருப்பீங்க. அதுக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் தான் இப்போ நான் காட்ட போகிறேன். இப்போ நான் இருக்கிறது திருமங்கையாளரோட ஒரு ரோட் ஃபேஸிங்களுக்கு 3 BHK. அண்ட் இப்போ இந்த ஹாலில் நம்ம எங்கெல்லாம் கார்பெட் விரிக்க முடியும்? இந்த வாழை தாண்டி கண்டிப்பாக விரிக்க முடியாது. ஸோ இந்த வாழை பவுண்ட்ரியாக வச்சுப்போம். இந்த பவுண்ட்ரிக்குள்ளே எங்கெல்லாம் கார்பெட் விரிக்க முடியுமோ அதுக்கு பேர் கார்பெட் ஏரியா. ஸோ இதே மாதிரி கிச்சனுக்கும் அசியூம் பண்ணிக்கோங்க, அண்ட் தென் ரூம்ஸ் அண்ட் தென் டாய்லெட்டுக்கும் அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எதெல்லாம் நான் மீதி விட்டேன்? எக்ஸ்டீரியர் வால், அதுக்கப்புறம் பார்ட்டிஷன் வால். ஸோ இப்போ இந்த எக்ஸ்டீரியர் வாலையும் பார்ட்டிஷன் வாலையும் நம்ம ஆட் பண்ணி கார்பெட் ஏரியாவோட ஆட் பண்ணோன்னா அதுக்கு பேர் பில்டப் ஏரியா. சரி, இந்த திருமங்கையாளரில் மொத்தம் 10 யூனிட் இருக்குது. ஸோ 10 ஃபேமிலிஸும் காமனாக யூஸ் பண்ணுற ஏரியா இது. ஒன்று ஸ்டார்கேஸ், இன்னொன்று லிஃப்ட், அப்புறம் கார் பார்க்கிங் அண்ட் தென் ஹெட்ரூம். இந்த காமன் ஏரியாவையும் சேர்த்து வரது பேர் தான் சூப்பர் பில்டப் ஏரியா. அதாவது பில்டப் ஏரியா ப்ளஸ் காமன் ஏரியா, இதுதான் சூப்பர் பில்டப் ஏரியா. ஸோ இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் பற்றி உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் தெரியணும்னா மறக்காமல் அவிட்ட மோம்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.